வணக்க மக்களை, சட்டமன்ற பெற்ற மிக முக்கியமான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறதாம். எடப்பாடி ஆட்டத்தை மாற்ற அந்த 61,000 வாக்குகளா? யாருக்கு கை கொடுக்கும் இபிஎஸ்ஸின் அதிர்ச்சி திட்டம் என்ன? வாங்க வீடியோவை மூலமாக கண்டலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய அந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நடக்கக்கூடிய சூழல் தான். தமிழக அரசியலிலே கண்டிப்பாக இம்முறை இந்த சட்டமன்ற தேர்தல் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகளை தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில்தான், அதாவது அதிமுகவின் கோட்டையாக இருக்கும் எடப்பாடி தொகுதியில்தான் இந்த முறை போட்டி ஒரு சுவாரஸ்யமாக இருப்பது என்பது குறிப்பிடத்தக்கதா. அதாவது எடப்பாடி தொகுதியில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் அனைத்து கட்சிகளும் கண்டிப்பாக ஒரு இழுபறியான நிலைப்பை நீடித்து வருவதாகவும் கூறப்படுகிறதா. அதாவது என்னவென்றால், வாக்குப்பதிவுக்கு முன்பே ரேஸில் இருந்த தாவைக்கா விலகிவிட்ட நிலையில் இளைஞர்கள் வாக்கு யாருக்கு செல்லும் என்பதை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக எடப்பாடி தொகுதியில் நிலவி கொண்டிருக்கிறதா. எடப்பாடி தொகுதியில் உள்ள வாக்காளர்கள் விவரம் குறித்து நாம் பார்க்கலாம். அதாவது தமிழ்நாட்டிலே ஏப்ரல் 23ஆம் தேதி நடக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலை நோக்கிதான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. வாக்குப்பதிவுக்கு ஒரு வாரம் கூட இல்லாத சூழல்தான் இப்போதை களம் அனல் பறக்க தொடங்கிவிட்டதா. ஒரு பக்கம் ஆளும் கட்சியான திமுக தனது வழக்கமான ஸ்டைலில் தேர்தல் அறிக்கையும் வாக்குறுதி மற்றும் கூட்டணியை நம்பி இறங்கியிருக்கிறது. அந்த வகையில்தான், அதாவது மறுபுறமோ அதிமுக கூட வலிமையான ஒரு கூட்டணியை உருவாக்கி இருக்கிறது. திமுகவுக்கு போட்டியாக வாக்குறுதிகளை அள்ளி வீசியுள்ளது அதிமுக. ஆளும் கட்சிக்கு எதிரான நலனை தனக்கு கை கொடுக்கும் என நம்புகிறதா. இதுபோக நாம் தமிழர் கட்சி மற்றும் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் என தமிழ்நாட்டில் கண்டிப்பாக இம்முறை 4 முனை போட்டி நிலவக்கூடிய சூழல் தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறது. இதில் மாநிலத்தில் முக்கியமான ஸ்டார் தொகுதியாக உள்ள சேலம் மாவட்டத்தில் இந்த எடப்பாடி தொகுதி என்பது கண்டிப்பாக இந்த முறை யாருக்கு சாதகமாக அமையும் என்றுதான் மக்களிடம் எதிர்பார்க்கப்படுகிறது. எடப்பாடி தொகுதியை பொறுத்தவரை, அதாவது ஆண்களில் 18 to 29 வயதானோர் 32,472 பேர், பெண்களில் 28,981 பேர் என மொத்தம் அங்குள்ள வாக்குகள் 61,053 பேர் உள்ளார்களாம். பெரும்பாலானோர் இதில் 30 வயதை கடந்தவர்கள் குறிப்பிட்ட கட்சிக்கே அதிகம் வாக்களிப்பார்கள். அவர்களில் புதிய கட்சிகளுக்கு வாக்களிப்பவர் உள்ளார் என்ற போதிலும் அது குறைந்த அளவிலே இருக்குமா. மாறாக 30 வயதிற்கு உள்ளாக இருக்கும் இந்த 61,000 வாக்குகளே எப்படி வேணாலாம் மாறலாம் என்ற சூழல்தான் அரசியல் வட்டாரத்தில் உருவாகி இருக்கிறது. அதாவது இந்த முறை தமிழ்நாடு முழுக்க இளம் வாக்காளர்களை பிரிக்கக்கூடிய சக்தியாகத்தான் இந்த விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கண்டிப்பாக தமிழகத்தில் பார்க்கப்படுகிறதா. எடப்பாடி தொகுதியில் அருண்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட நிலையில் அவரது விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டு அவரது மனைவியான நித்யா மற்றும் வேட்பாளராக மனு தாக்கல் செய்த நிலையில் அதுவும் முறையாக சமர்ப்பிக்கப்படாததால் அந்த தொகுதியில் எடப்பாடி தொகுதியில் தாவிக்காவுக்கு நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுவாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறதா. இதனால் தான் தாவைக்கா, அதாவது எடப்பாடி தொகுதியில் இல்லை, இது எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கூடுதல் சாதகமாக பார்க்கப்படுகிறது. இந்த வகையில்தான் எடப்பாடி தொகுதிக்கு கண்டிப்பாக எடப்பாடி அவர்கள் என்ற நிலையில் அவருக்கு வெற்றி வாய்ப்பை அந்த மக்கள் கொடுப்பாரா என்ற மனநிலையில் தான் பேசப்பட்டு வரும் செய்தியாக அரசியல் வட்டாரத்தில் பார்க்கப்படுகிறதா. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.